Hey friends, welcome to Pro Freelance Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா गाइस ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல் பத்தி பார்க்க போறோம். அந்த டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவசியை பைரேட் ஆகாம ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா சேவ் பண்ணும் गाइस. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் மேனேஜரை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா Google Chrome, Microsoft Edge, Mozilla Firefox ஏதாச்சும் ஒரு browser யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா சோ நீங்க லாகின் பண்ற சைட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும் இல்லீங்களா? சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு டூல் மூலமா அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் சேவ் பண்ணி வைக்க போறோம். சோ இதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். மறக்காம வீடியோ எல்லாம் கடைசி வரையில பாருங்க गाइस. ஓகே फ्रेंड्स, இப்போ அந்த வெப்சைட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா lastpass.com. சோ இதுல கூகுள்ல பாத்தீங்கன்னா நான் lastpassனு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்க நம்பர் 1 பாஸ்வேர்ட் மேனேஜர் அண்ட் வால்ட் ஆப். சோ இந்த lastpass.com நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணோடி பாத்தீங்கன்னா गाइस நீங்க lastpassல ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தா நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுடைய ப்ரோ வெர்ஷனை ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஆல்ரெடி நான் லாகின் டீடைல்ஸ் வச்சிருக்கறனால நான் டைரக்டா அதில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய lastpass.com உடைய டேஷ்போர்டு. ஸோ இதுதான் என்னுடைய வால்ட். ஸோ இந்த வால்ட்டில் என்னென்னலாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். lastpass பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான வால்ட் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே லீக் அவுட் ஆகவே ஆகாது. மார்க்கெட்டோடைய நம்பர் 1 டூல் இது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய lastpass டேஷ்போர்டு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ண விட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு எல்லாமே இதில் ஷோ ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் paypal.com உடைய பேபால் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் சொல்லி நான் இங்கே போட்டு நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா பேபால் உடைய லாகின் போர்ட்டல். ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல சிம்பிளாக லான்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லான்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகினே பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேபால் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட் இங்கே பார்க்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா upwork.com. ஸோ இந்த upwork.com பாஸ்வேர்டையும் நான் இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இங்கே டேரெக்டாக நான் upwork நேராக லான்ச் கொடுத்தனா போதும். ஸோ upworkக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாகவே என்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆட்டோ ஃபில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த lastpass.com பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகி ஆட்டோ லாகின் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ இதில் பாஸ்வேர்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ஐட்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாகின் டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டர் லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த URL பார்த்தீங்கன்னா ட்விட்டர் URL. இந்த வால்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ட்விட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் லீவ்லேயே நான் விட்டுறேன். அப்புறம் நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ட்விட்டர் யூசர் நேம் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ட்விட்டர் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டும் இதில் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இங்கே நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஏதோ பர்சனல் நோட்ஸ் இருந்தால் சொல்லி கொடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்க்கு. நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டர் லாகின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் இட் இஸ் எல்லாமே லீவ்லேயே விட்டுறலாம். இப்போ நான் இந்த பாஸ்வேர்டை சேவ் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நன் ஃபோல்டரில் ட்விட்டர் லாகின் என்னது சேவ் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிக் பண்ணி மூவ் டு ஃபோல்டரில் அன்கேட்டகரைஸ்டு ஃபோல்டரில் நான் இது நான் கொண்டு வந்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பேபால் லாகினும் ட்விட்டர் லாகினும் இருக்குது. ஆக்சுவலாக இது அப்டேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு 2 to 3 minutes ஆகும். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா லான்ச் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லான்ச் ஆகாது. ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது லான்ச் கொடுத்தனா டேரெக்டாக என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு இது ரீடைரக்ட் ஆகி ட்விட்டர் அக்கௌண்ட்டை எனக்கு பார்த்தீங்கன்னா இது லாகின் பண்ணி கொடுத்துரும் கைஸ். இதனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ உங்களுடைய கூகுள் குரோம்லையோ இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட்டோ ஃபில் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் எங்கேயோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை உங்களுடைய டீம்மேட்ஸுடைய லேப்டாப்லையோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் ஏதாவது வந்துச்சுன்னா கைஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் அவங்களுடைய சிஸ்டமில் போய் நீங்கள் lastpassன்னு கூகுள் குரோம்லையோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய lastpass லாகின் டீடைல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய வால்ட்டுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க அத்தனை பாஸ்வேர்டும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் என்னுடைய upwork அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் என்னுடைய upwork லாகின் போர்ட்டல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு upworkல lastpass எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி upwork லாகின் நம்மளுடைய lastpass வால்ட்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இங்கே
பாப் ஆகியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் ஐடி டைப் பண்ணுற இடத்துக்கு ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு 3 டாட் போட்ட ஒரு ஐக்கானும் வந்திருக்கு. இப்போ இந்த ஐக்கான் நான் கிளிக் பண்ணனா கைஸ் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து அப்போர்க்கு சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இதை வந்து கிளிக் கொடுத்தோன்னே டேரெக்டாக என்னுடைய அப்போர்க் இமெயில் வந்து இதில் லாகின் ஆகிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது கண்டினியூ வித் இமெயில் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்துட்டு அந்த ஐக்கான் வந்து பாப் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த பாஸ்வேர்டையும் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே சேவ் ஆகிருச்சு. நான் கீப் மீ லாக்இன் கொடுத்து இங்கே நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னுடைய அப்போர்க் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாகின் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாஸ் வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் உங்கள் சிஸ்டம்னு இல்லை, நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் போய் இந்த லாஸ்ட் பாஸுங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நான் பாருங்கள் குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் போகிறேன். குரோம் வெப் ஸ்டோரில் போனதுக்கப்புறம் கைஸ் நான் வந்து லாஸ்ட் பாஸ்ன்னு நான் சொல்லி இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாஸ் ஃப்ரீ பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் கூகுள் குரோம் உடைய எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நம்பர் 1 டூல் கைஸ். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஆட் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அட்ரஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணுற இடத்துல ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோம் எக்ஸ்டென்ஷனுடைய ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் உங்கள் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஸோ உங்களுடைய பின்கோட்லேருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லேருந்து எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு உண்டான வால்ட் இது. அதே மாதிரி பேமெண்ட் கார்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு உங்கள்கிட்ட இருக்கிற கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் சைட்ஸில் போய் ஏதாவது ப்ராடக்ட் செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கார்டு கேட்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் தாராளமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேரிங் சென்டர் தான் கைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னுடைய அப்போர்க் லாகினை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த அப்போர்க் லாகினை வந்து டிக் பண்ணிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன்ஸில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ரெசிபியன்ஸ் இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துட்டுனா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யாராவது ஒரு இமெயில் அட்ரஸ் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இந்த ஷேர் கொடுத்தேன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும் கைஸ். அந்த மெயில் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய வால்ட்டுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ என்னுடைய லாகின் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு இதில் வந்து சொல்ல தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் இந்த போர்ட்டல் மூலிமா நீங்கள் வந்து லாகின் டீடைல், அதாவது நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க லாகினை ஷேர் கொடுத்தீங்கன்னாவே போதும். அவங்களுக்கும் அந்த லாகின் டீடைல்ஸ் இதே மாதிரி வந்து அவங்களுடைய போர்ட்டலில் வந்து காமிக்கும். அவங்க ஜஸ்ட் இதை லான்ச் கொடுத்தாங்கன்னா போதும். உங்களுடைய அப்போர்க் இமெயில் அட்ரஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லாகின் கொடுத்தீங்கன்னா, ஃபைவர் லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் இது வந்து ஆட்டோ லாகின் பண்ணிடும் உங்களுடைய அக்கௌண்ட்டை. உங்களுடைய லாகின் டீடைல்ஸை பாஸ்வேர்டு இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டாப் நாச்சான டூல். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து செட்டிங்ஸ் போய்க்கிறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போய்க்கிறேன். பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்வேர்டு வந்து இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த சேவ் பண்ணி வச்ச பாஸ்வேர்டு எல்லாமே நான் என்னுடைய லாஸ்ட் பாஸ் வால்ட்டுக்குள்ளே வந்து நான் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். எட்ஜ் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து என்னுடைய லாஸ்ட் பாஸ் வால்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் குரோம்லையோ இல்லை எட்ஜ்லையோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். இந்த ஆக்ஷன் பட்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிசி லாகின் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஎஸ்வி ஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாகின் டீட்டெயில் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். என்னுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய லாஸ்ட் பாஸ் வால்ட்டுக்கு போய்க்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பாஸ்வேர்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட் பாஸுங்கிற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் போய்க்கிறேன். அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஸோ இந்த இம்போர்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ண சொல்லும். ஆக்சுவலாக இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் CSV ஃபைலில் வச்சுருக்கேன். அதனால் நான் இங்கே CSV ஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சூஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து இங்கே நம்ம கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சிம்பிளாக அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த அப்லோட் ஆப்ஷன் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா URL நேமோடய வந்துடும். இங்கே வந்து நான் ரிமூவ் டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்டிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் scrap.ioன்னு ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த scrap.ioவில் பார்த்தீங்கன்னா நான் 2 இமெயில் ஐடி போட்டு நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து நான் அதில் அன்செக் பண்ணிக்கிட்டு நான் இங்கே வந்து இம்போர்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் ஆல் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எட்ஜ் ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய லாஸ்ட் பாஸ் வால்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வால்ட் ஐடி. ஸோ இந்த வால்ட் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லா பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஷோ ஆன பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேட்டகரைஸ்டுங்கிற ஒரு ஃபோல்டரில் ஷோ ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த எட்ஜ் பாஸ்வேர்ட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம இதில் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய எட்ஜ் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நான் இதில் ஷோ பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா buffer.comனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த buffer.com வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம இதே வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய Mozilla Firefox ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் பாஸ்வேர்ட் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அலோ திஸ் எக்ஸ்டென்ஷன் டு ரன் இன் ப்ரைவேட் விண்டோஸுங்கிறதையும் நான் இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு நியூ ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் பாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் ஷோ ஆகுது. இப்போ என்னுடைய லாஸ்ட் பாஸ் எக்ஸ்டென்ஷனுடைய லாஸ்ட் பாஸ் லாகினை மட்டும் இதில் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ இது என்னுடைய மாஸ்டர் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் பாஸ் வாலெட் எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் ஆக்டிவேட் ஆகிருச்சு. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் buffer.com போய்க்கிறேன். ஓகே கைஸ், buffer.com வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாகினும் இப்போ இல்லை. இப்போ ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து லாகின் கொடுத்துக்கிறேன். லாகினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஐக்கான் வந்து இங்கே ஷோ ஆகியிருக்கு. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு நான் ஆல்ரெடி லாகினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா bprofreelancervices@gmail.comங்கிற லாகினை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் வந்து இதில் பேஸ்ட் ஆகிருச்சு. நான் சிம்பிளாக லாகின் கொடுத்தா போதும் கைஸ். இந்த buffer.comக்குள்ளே என்னை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலிமா என்னை வந்து லாகின் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கைஸ் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுடைய ப்ரைவசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் இது, ட்ரஸ்டடான ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் இந்த லாஸ்ட் பாஸ் லாகின் டீடைல்ஸ் மட்டும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாத வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அந்த லாகின் டீடைல்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க வால்ட் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிரும். லாஸ்ட் பாஸ் லாகின் டீடைல் மட்டும் நீங்கள் ரொம்பவே செக்யூராக வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் வெளியே போய் வேறு சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்பிளாக இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகிரும். அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பேமெண்ட் கார்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வால்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 100% ஃப்ரீ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பெய்டு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி டேஷ்போர்ட், எமர்ஜென்சி ஆக்சஸ்னு சொல்லி உங்களுக்கு சில பெய்டு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். இதே நீங்கள் வந்து ஹேசல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.